கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியை பற்றி நம்ம ஒரு விரிவான விளக்கம் பார்க்க போகிறோம். கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து சுமார் ஒரு 3 வருடங்களாக மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த கன்னிராசி அப்படின்னா பூத தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புதன் எங்களுடைய ராசி அதிபதி. இந்த ராசி அதிபதி புத்திசாலித்தனத்தையும் விவேகத்தையும் பகுத்தறிவையும் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ராசி. ஆனால் இது எல்லாத்தையும் சரியான நேரத்தில் செயல்படுத்த மாட்டாங்க. இவங்களுக்கு சிக்கல்களில் போய் மாட்டிக்கிறது அதீத பழக்கம். ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு இதில் போய் மாட்டி விட்ருவாங்க. அது இந்த மருத்துவ ரீதியான விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான ராசிகளில் இவங்க ஒரு முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இந்த ராசியை பற்றி சில தெளிவு உரைகளை பார்க்க போகிறோம். அறிவு மற்றும் பகுத்தறிவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த ராசிக்கு ஒரு குணம் அப்படிங்கிறது மற்றவர்களை ஆராயக்கூடிய சில குணம் இருக்குது. அதாவது அனாலிசிஸ் செய்யக்கூடிய குணம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. எந்த விஷயத்தையுமே ஆழமாக யோசிப்பாங்க, அதுக்கு எந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் அவங்கள பார்த்தா இவன் அப்படி யோசிக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் இந்த கன்னிராசியால் எந்த விஷயத்தையும் ஆழமாக யோசிப்பாங்க. ஏன், எப்படி அப்படிங்கிற கேள்விகள் அதிகம். அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடி இவங்க பிரயாணிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஒரு சாதாரண விஷயத்த கூட அவங்க பல கோணங்களில் பார்ப்பாங்க. இவன் ஏன் அவங்ககிட்ட பேசினான், அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அப்போ இதில் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, இதில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தினால அவன் வந்து பேசியிருக்கான். இந்த மாதிரி நிறைய இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தா இவங்க நல்ல ஆலோசகர். இவங்க வந்து பெரிய அறிவாளி மாதிரி தெரியாது. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற ஆலோசனையை கேட்கும்போது அது ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். அதே மாதிரி நல்ல திட்டமிடுபவர். அதாவது ஒரு பிளானிங் இருக்குது, அந்த பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இவங்களால் பெரிய சாத்தியக்கூறுகள் வந்து கம்மி தான். ஆனால் அந்த பிளானை கொடுக்குறதுல இவங்க வந்து நல்ல டேலண்ட், நல்ல திட்டமிடுபவர். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக நல்லா திட்டமிட்டு பண்ணுவீங்க, ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஆனால் மாற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய விதியின் பால் சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடுகிறது, அது இந்த கிரகத்தினால் மாறுபடுகிறது அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் ஞாபகம். அதே மாதிரி ஒழுக்கமும் கட்டுப்பாடும் சிறந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பலம் கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, வேலை முறையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, நேரம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இதே குணம் சில நேரங்களில் அதிக எதிர்பார்ப்பு, தன்னைத்தானே அழுத்தம் கொள்வது என்ற நிலைக்கு தள்ளும். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பேசக்கூடிய விதம், நல்லா பேசக்கூடிய ஒரு திறன். ஏன்னா புதன் கிரகத்தோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக நல்லா பேசக்கூடிய திறன் அதிகமாக இருக்கும். தெளிவான கருத்து வெளிப்பாடு இருக்கும். அவங்களே பேசும்போது லாஜிக் இருக்கும், உண்மை இருக்கும். அவர்களோட பேசும்போது இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா லாஜிக்காக பேசுகிறாங்களா இல்லையான்னு இருக்கும். ஷார்ட்டாக பேசினாலும் ஸ்வீட்டாக பேசிடுவாங்க. அது வந்து நல்ல ஒரு லாஜிக்கான பேச்சாக இருக்கும், உண்மையான பேச்சாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நேரடியாக பேசுவதால் மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டக்குன்னு உடச்சிருவீங்க, கோவமே படாதீங்க. டக்குன்னு கோவப்பட்டால் ஒருத்தர் பார்க்குறதுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த மாதிரி டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க, டக்குன்னு பேசுவீங்க. உணர்ச்சி மற்றும் மனநிலையை பொறுத்தவரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ந்த மனம் போல் தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே மிகவும் உணர்ச்சிவாதிகள், அன்பு அதிகம். ஒருத்தர் மேலே வைக்கிற அன்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் அவர்கள் அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க, ஆனால் செயலில் காட்டுவாங்க. அன்பை வந்து நான் உன் மேலே அன்பாக தான் இருக்கேன், உன் மேலே பாசமாக தான் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படுத்த மாட்டாங்க, ஆனால் செயலில் காட்டிடுவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். கன்னிராசியோட நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்பிக்கையை அதிகமாக மதிப்பாங்க. நம்பிக்கை அதிகமாக மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு மாரி நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா முழுமையாக நம்பிடுவாங்க. ஆனால் ஏமாற்றம் வந்துச்சு அப்படின்னா மறக்கவே மாட்டாங்க. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு இந்த கன்னிராசி கொடுங்க பழகுங்க. அதே மாதிரி கன்னிராசிக்காரராக இருந்தீங்க அப்படின்னா இதை நான் சொன்னதெல்லாம் உண்மையாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இவங்களுடைய நல்ல நண்பர், இவங்களுக்கும் நல்ல நண்பராக இருப்பார், இவரே மற்றவர்களுக்கும் நல்ல நண்பராக இருப்பார். உண்மையான துணைவர். ஒருத்தருக்கு நீங்கள் மட்டும் கன்னிராசிக்காரன் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சண்டை இருக்கலாம், திட்டு இருக்கலாம், டென்ஷன் ஆகிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க மாதிரி ஒரு உண்மையான துணைவியர் உங்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அந்தளவு ஒரு உண்மையான ஆளாக இருப்பாங்க. வேலை பொறுப்புலாம் எடுத்துக்கும்போது கடின உழைப்பாளிங்க, பொறுப்புடன் செயல்படுவாங்க. வேலையில் சின்ன விஷயங்களில் கூட கவனிப்பாக பார்ப்பாங்க. தவறுகளை சரி செய்வதில் திறமை வாய்ந்தவங்க. இதனால் மேனேஜ்மெண்ட், அனலைசிஸ், அக்கௌண்ட்ஸு போன்ற துறையெல்லாம் சிறப்பான ஒரு அங்கீகாரத்தில் இவங்க வந்து பிரதிபலிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் இவங்களுக்கான சில பலவீனங்களும் இருக்குது. அதை நீங்கள் மட்டும் நோட் பண்ணிங்க, மற்றவங்கள்ட்ட காட்டிடாதீங்க. எல்லா ராசிக்கும் போல் கன்னிராசிக்கும் சில பலவீனங்கள் இருக்குங்க. அதிகமாக யோசிச்சுக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா ரொம்ப டீப் திங்க் பண்ணுவீங்க, ரொம்ப உள்ளே போவீங்க. அது ஓவர் திங்கிங் அதிகம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. குறை காணக்கூடிய குணம், தன்னையும் மற்றவர்களையும் விமர்சிப்பீங்க. அதாவது ஒரு விமர்சனம் இருக்குது அப்படின்னா தன்னையும் மற்றவங்களையும் விமர்சிப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். பர்ஃபெக்ஷன் தேடல்,
ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் எதையும் பர்ஃபெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு மன அழுத்தம் தான். ஸோ அதனால் ரொம்ப எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆன்மீக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி ராசிக்காரர்கள் உள்ளார்ந்த அமைதியை தேடுவாங்க. ஆன்மீகம் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இருக்குது, அந்த அமைதி தான் தேடுவாங்க. தியானம், யோகம் போன்றவற்றில் ஆர்வம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஆன்மீகம் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம். நீங்கள் எங்கே சுற்றி எங்கே போய் எங்கே நின்னாலும் ஃபைனலாக நீங்கள் ஆன்மீகத்தை தேடி போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். இது இந்த கன்னிராசிக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் மிகவும் மதிப்பவராக இருப்பீங்க. பொறுப்புடன் நடந்து கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு நபராகவும் இருப்பீங்க. அதே மாதிரி சைலண்ட் சப்போர்ட்டர் மாதிரி இருப்பாங்க. இவங்க ஒரு சைலண்ட் சப்போர்ட்டர். பெரிய ஆளாக தெரியாது, இவங்களால தான் இந்த ஃபேமிலியே ரன் ஆகுதான் தெரியாது. ஆனால் இவங்க தான் சைலண்ட் சப்போர்ட்டராக இருப்பாங்க. அதற்கு இவர்களும் ஒரு தூணாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டதாக ஒரு விஷயமாக அமையும். அதே போல் வாழ்க்கை நோக்கு அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நோக்கு நிலைத்தன்மை ப்ளஸ் முன்னேற்றம். ஒரு நிலைத்தன்மை ப்ளஸ் முன்னேற்றம். அவர்களோட பெரிய கனவுகள் காண்புவாங்க, ஆனால் அதை அடைய திட்டமிட்டு செயல்படுவாங்க. ஒரு கனவு காண்றாங்க அப்படின்னா அந்த கனவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் செயல்படாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த ராசிக்காரர்கள் மட்டும் அதை அடைய திட்டமிட்டு செயல்படுவாங்க. பிளான் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, முடிவெடுத்துட்டு ரன் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. கன்னிராசி அப்படிங்கிறது அறிவு, ஒழுங்கு, பொறுப்பு இவற்றோட சேர்க்கை தான் கன்னிராசி அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களோட நிலையில் சில முக்கியமான விஷயங்களை வச்சுக்கணும். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிறதோசம் முன்னாடி இருக்கீங்களும் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்க்கையை சற்று லைட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ரொம்ப அப்படியே போட்டுட்டு அதை உருட்டிட்டு கடன் இருக்குது, தொழில் இதாக இருக்குது, இதெல்லாம் நினைக்காதுங்க. கடன் அடைச்சிடலாம், தொழிலை சரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தீர்வு இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்க சிந்தனை மூலம் வெற்றி பெறுவாங்க. அவர்கள் நிதானம் தான் அவர்களோட மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறத மைண்டில் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய ராசிக்காரர்களுக்கு சொன்னால் மைண்டில் ஏற்றிக்க மாட்டாங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்கள் சொன்னால் எடுத்துக்குவாங்க. ஃபைனலாக அதை அனலைஸ் பண்ணுவாங்க, அது செட் ஆகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ராசி இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு மே மாதம் அந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை பலன் இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கிரிப்டே இருக்குது, பெரிய ஸ்கிரிப்டே இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா ஆசைப்படுறீங்க, கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இது ஆட் பர்பஸ் தான். நீங்கள் ப்ரொமோஷனாக பார்த்தாலும் சரி, இல்லை தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பார்த்தாலும் சரி, அது ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், பிரபலமான ஜோதிடர் தான். அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் ஜாதகம் பார்ப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த நம்பரை பயன்படுத்திக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டமானது மே மாத ராசி பலனானது இந்த 12 நாள் தான், மே மாதம்னு கூட சொல்ல முடியாது. இந்த மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும் சோதனையும் கலந்த காலமாக அமையுது. முன்ன நாம் பார்த்தது குணாதிசயம். இந்த ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றமும் சோதனையும் கலந்த காலமாக நீங்கள் எடுத்த முடிவுகள் எதிர்காலத்தில் தீர்மானிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மாதமாக ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்து வந்துகிட்டே இருப்பீங்க. அதற்கான முடிவு என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. எதிர்காலத்தில் அதை தீர்மானிக்கக்கூடிய மாதமாக அமையும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கான ஸ்டெப்பு நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. அதன் தொடக்கம் மே மாதத்தில் தொடங்கும். சனியோட தாக்கம் பொறுமை, சோதனை இதை கொடுக்கும் உங்களுக்கு. குரு பார்வை வளர்ச்சி வாய்ப்பு கொடுக்கும். செவ்வாய் செயலில் வேகம், சில நேரங்களில் கோபத்தை கொடுக்கும். செயலில் வேகமும் சில நேரத்தில் கோபத்தையும் கொடுக்கும். அவசரம் தவிர்த்து யோசித்து செயல்படுவது முக்கியம். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை, தொழில் அதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா வேலை இடத்துல உங்கள் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளிடம் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு கடமையாக உங்களுக்கு அமையும். ஆனால் பொறுப்புடன் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நல் பெயரும் கிடைக்கும். சில ஆபத்துகளும் உங்களை நோக்கி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தே பண்ணுங்கள். வேலை அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை நீங்களாக பேர்டன் பண்ணிக்காதீங்க. கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக ஊழியர்கள்ட்ட வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. தேவையில்லாமல் பிரச்சனைக்கு அவங்கள உருவாக்குவாங்க. நீங்களாக போய் வாய் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா இவங்க உங்களை எய்ம் பண்ணி தான் பிளானே பண்ணுறாங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஆமாம் சார், ஏற்கனவே அவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்பவே நல்லது. புதிய வாய்ப்புகள் வந்தாலும் உடனே முடிவெடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு எலி பொறின்னு கூட வச்சுக்கலாம். அதேமாதிரி அரசு வேலை அல்லது நிரந்தர வேலையில் விரும்புபவர்களுக்கு நல்ல அறிகுறி தென்படுது. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா வாய்ப்புகள் இன்னுமே அதிகமாக இருக்கும். பண வரவு, நிதி அப்படிலாம் பார்த்திங்கன்னா வருமானம் மெதுவாக உயரும். பழைய கடன் திரும்பி செலுத்த வாய்ப்பு வருது. சிக்கல்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திடீர் செலவுகள் இருக்குது. குடும்ப தேவைகள் காரணமாக சேமிப்பு குறையலாம். ஸோ அதனால் குடும்ப தேவை காரணமாக சேமிப்பு இருக்குது அப்படிலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இருங்க.
முதலீடு செய்ய விருப்பம் உள்ள நபர்கள் மட்டும். ஏன்னா இதில் உங்களுக்குலாம் மைண்டுக்குள்ளே இன்டிமேஷன் தோன்ற ஆரம்பிக்கும். நிலம் அல்லது நீண்ட கால திட்டங்களில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம், அது நல்லது. ஸ்டார் மார்க்கெட்டில் அவசரம் வேண்டாம், அதை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். அதன் மூலமாக பல வாய்ப்புகளும் உங்களுக்கு வரலாம். நிறையா பேர் உங்களுக்கு கேன்வாஷும் பண்ணலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லதுங்க. அதே போல் காதல், திருமணம் இந்த மாதிரி விஷயத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசி என்பவர்களுக்கு எப்போவுமே காதல் கைக்கூடி வரக்கூடிய ஒரு நபர்களாக தான் எப்பயுமே இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த மே மாதத்தில் ஸ்டார்டிங்கில் 12 நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ராசிக்காரர்களுக்கு உறவில் புரிதல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சில மாதமாக இந்த மாதங்களில் முதல் மாதமாக இது அமையுதுங்க. சிலருக்கு பழைய காதல் மீண்டும் வரும். அதாவது ஒரு பூக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக வந்து போகிறதான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்தில் கல்யாணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல மாதம். குடும்ப பேச்சு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து திருமணத்துக்காக பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். ஆனால் சந்தேகம், ஈகோவை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பேச்சுவார்த்தை தொடங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை பண்ணி எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் இல்லை, பெரிய ஃபேமிலியாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் சரி. அதேமாதிரி குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள், உறவினர்களோட சந்திப்புலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போயிட்டு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரியவங்களோட உடல்நிலையில் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி வீட்டில் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்வி அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு நல்ல கவனம் தேவை. போட்டித் தேர்வுகளில் முன்னேற்றம் உண்டு. நினைவில் வச்சுக்கோங்க, ஒழுங்கான திட்டமிடல் அவசியம். எதை பண்ணீங்க அப்படின்னா ஷெட்யூல் போட்டு படிங்க, ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணுங்கள். அதெல்லாம் ரொம்ப நல்லதாக வந்து அமையும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு எப்பயும் நல்லாயிருக்கும். ஆனால் கல்விக்கு தகுந்த படிப்பு வேலைக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அதே மாதிரி உடல் நலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவான நலம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், மீடியமாக இருக்கும், பெரிய இது இருக்காது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். வயிறு, ஜீரண பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மன அழுத்தம் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உதவுது. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக வச்சுட்டா எந்த விஷயத்தை தொட்டாலும் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கிழமை விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து அதிபதி புதன். அதனால் புதனில் விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. விநாயகர் வழிபாடு வந்து கன்னிராசிக்கு எப்போவுமே உகந்தது. புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டு போன கடன்கள் எல்லாமே சரிப்பட்டு பண்ணும். உங்களுக்கு கடன்கள் இருக்குது அப்படின்னா அதுவுமே சரியாகும். ஓம் பூம் புத்தாய நம அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கள். ஓம் பூம் புத்தாய நம, ஓம் பூம் புத்தாய நம, ஓம் பூம் புத்தாய நம. இதை வந்து ஜெபம் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது நடக்கும். அதே மாதிரி பச்சை நிற ஆடை அணிவது ரொம்ப நல்லதுங்க. பச்சை கலரில் ஆடை இல்லை சார், பச்சை கலரில் ஆடை அணிஞ்சு எப்படி சார் வெளியே போய்டுறது அப்படின்னா, ஒரு கர்ச்சீஃப் கையில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பச்சை கலர் வந்து அதில் மிக்ஸ் ஆகிருந்தால் உங்கள் உடலோடு அந்த நிறம் வந்து ஒட்டி இருந்தால் ரொம்ப நல்லது. மற்றவர்கள் கண் படும்படி அந்த பச்சை நிறம் உங்கள் மேனியில் தெரிந்தால் அது இன்னும் ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி தமிழ் புத்தாண்டில் கன்னிராசி பலன் அப்படின்னு சித்திரை மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் மே மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு 15 நாள் தானே. ஸோ அந்த 12 நாளை மட்டும் நம்ம வச்சு கொடுக்குறோம். அடுத்த 12 நாளுக்கான வீடியோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மென்ஷன் பண்ணி உங்கள் கையில் வந்து நம்ம சொல்லிடுவோம். அதே போல் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிராசிகளுக்கு மாற்றமும் மற்றும் முன்னேற்றமும் தரக்கூடிய சில முக்கியமான ஆண்டுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஆண்டு. இதை விட்டிங்கன்னா மறுபடியும் 12 வருஷம் கழிச்சு தான். அதே போல் தொழில் மற்றும் வளர்ச்சி, புதிய வாய்ப்புகளும் புதிய உயர்வு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது நார்மல், புதிய உயர்வு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. ஸோ ஒரு உயரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. அதேமாதிரி தொழில் தொடங்க நினைப்பவர்கள்லாம் தொடங்கலாம். ஸோ இந்த டைம் நல்ல ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். உங்களுக்கு போன டைம் சக்ஸஸ் ஆகாத எல்லா விஷயம் இந்த டைம் சக்ஸஸ் ஆகும். பழைய அளவுக்கு பணம் வருமானு கேட்டால் அதை விட அதிகமாக வரும் அப்படின்னு தான் சொல்லணும். சிறந்த காலமாக சித்திரை டு ஆவணி இருக்குது. இந்த டைமை பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி தொழில் தொடங்குறோம் கொஞ்சம் பார்த்து தொடங்க, உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தொடங்கும், மற்றபடி நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வருமானம் வந்து உயரக்கூடிய ஒரு வருடமாக இந்த டைம் இருக்குது. அதே மாதிரி புதிய வருமான வழிகள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதிக செலவு கட்டுப்படுத்த வேணும். கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அதிக செலவு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. செலவு கட்டுப்படுத்தி பண்ணிங்க அப்படின்னா எந்த விஷயம் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆக முடியும். அதேமாதிரி உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்ப உறவு வலுவாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் அமைதி தேவை. சண்டைகள் இருந்தால் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ சண்டை போட்டு கூட தீர்வாகிக்கோங்க, அதை அமைதியாகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்கணும். அதேமாதிரி ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துகிட்டா ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைது.
கோயில் தரிசனம் நன்மையை தரும். எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் இறை வழிபாட்டு பண்ணிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. அதே போல் சவால்களான சில விஷயங்கள் இருக்குது. சவால்கள், இந்த வருடத்தினுடைய சவால்கள், இந்த மாதத்தினுடைய சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த 12 நாட்களில் வரக்கூடிய சவால்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அடுத்து எந்த வேலையும் பண்ண முடியாது. அதனால் அமைதியாக ஒரே இடத்துல நிற்காமல் அது கொஞ்சம் ஸ்டெப் அப்படியே வேறு வேலையில் மைண்டில் செலுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிங்க. வேலை சுமை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியாதீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறதோ இல்லை டைவர்ட் பண்ணி அதுக்கு தகுந்த ஆள் போட்டுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நம்பியவர்களை ஏமாற்றாமல் இருக்கலாம். ஏமாற்றம் தராமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். நம்பியவர்கள் ஏமாற்றம் தருவார்கள் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட நண்பர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உறவினர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிறப்பு பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. கல்வி வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது. தொழிலில் மாற்றம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு. கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தொழிலில் மாற்றம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பயப்படவே தேவையில்லை. சித்திரையில் பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணோம், ரொம்ப நல்லது. காலை சூரிய வழிபாடு ரொம்ப 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 நல்லது. கோவில் தரிசனம், முருகன், விஷ்ணு இந்த பெருமான்லாம் வழிபட்டிங்க அப்படின்னா பயங்கரமான டாப் மோஸ்ட் பர்சனாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் இந்த மே மாதம் அப்படின்னு இருந்ததுன்னா சற்று சோதனை ப்ளஸ் வளர்ச்சியான மாதம். சற்று சோதனை இருக்கும், அதை விட அதிகமாக வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டைம் வந்து உங்களுக்கு இருக்குது. தமிழ் புத்தாண்டு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுது. முக்கிய மந்திரமாக சொல்லணும் அப்படின்னா அவசரம் தவிர்த்து நிதானம் காக்கும் பொது வெற்றி உதவும். பொது வெற்றி உதவும் அப்படிங்கிறது மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது வெற்றி உறுதி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி நீங்கள் தொட்ட விஷயங்கள் தொடங்கும். சக்ஸஸ் வந்து உங்களை நோக்கி பிரயாணிக்கும். இதே போல் சக்ஸஸ் வந்து நம்மளை நோக்கி பிரயாணிக்க போகுது இதுக்கு மேலே. அதனால் கடவுள் வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் கொடுங்க, ரொம்ப நல்லது. புதன்கிழமையில் புத்தாய நமக அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோ நன்மைகள் உண்டு. மறுபடியும் கூட சொல்கிறேன், ஓம் பூம் புத்தாய நமக, ஓம் பூம் புத்தாய நமக, ஓம் பூம் புத்தாய நமக. இதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் 3 டைம் டைப் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். இது வந்து ப்ரொமோஷனல் பர்பஸ் தான். அது ஒரு பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து பேச முடியும். முன்னாடியே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டு நண்பர்களும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். கருங்காலி மாலை வேணுங்கிறீங்க, அதுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், கருங்காலி அப்படின்னு மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்போம். அதில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் நீங்கள் வந்து ஆட் ஆகிக்கலாம். வேறு எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.